ஒரு காலத்தில் இமயமலையின் அமைதியான குகைகளில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். உலகம் முழுவதும் அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் தேவர்கள் பெரிய பிரச்சினையில் சிக்கினர். அசுரர்கள் தினமும் பலம் பெற்று தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தனர். தேவர்கள் அனைவரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவிடம் சென்றனர். எங்களை காப்பாற்ற வழி சொல்லுங்கள் என்று வேண்டினர். அப்போது மகாவிஷ்ணு கூறினார், பார்க்கடலை கடைய வேண்டும். அதிலிருந்து அமிர்தம் கிடைக்கும். அதை குடித்தால் உங்களுக்கு அழிவில்லாத சக்தி கிடைக்கும். ஆனால் பார்க்கடலை கடைப்பது சாதாரண விஷயம் இல்லை. அதற்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிலை வந்தது. மந்தரமலை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் பயன்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் தேவர்கள், மறுபக்கம் அசுரர்கள் நின்று கடலை கடைக்க ஆரம்பித்தனர். கடல் கொந்தளித்தது. வானம் அதிர்ந்தது. பூமி நடுங்கியது. முதலில் வெளியே வந்தது கூடிய விஷம், ஆலகால விஷம். அந்த விஷத்தின் வெப்பத்தால் உலகமே எரிய ஆரம்பித்தது. மரங்கள் கருகின, நதிகள் வற்றின, உயிர்கள் எல்லாம் அலறின. தேவர்கள் பயந்து சிவபெருமானிடம் ஓடினர். ஐயா, உலகம் அழிகிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டினர். அப்போது சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார். அவரின் முகத்தில் கோபம் இல்லை, பயம் இல்லை, கருணை மட்டும் இருந்தது. உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கொடிய விஷத்தை தன் கையில் எடுத்தார். அனைவரும் நடுங்கினர். பார்வதி தேவி கவலையுடன் பார்த்தார். சிவபெருமான் ஒரு நொடியும் தயங்காமல் அந்த விஷத்தை குடித்தார். ஆனால் அந்த விஷம் உடலுக்குள் சென்றால் உலகமே அழியும் என்பதால் பார்வதி தேவி உடனே சிவபெருமானின் கழுத்தை பிடித்தார். விஷம் கழுத்தில் நின்றது. அதனால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அன்றிலிருந்து அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். தேவர்கள் அனைவரும் ஹரஹர மகாதேவா என்று முழங்கினர். உலகம் மீண்டும் அமைதியானது. ஆனால் இந்த கதையின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் துன்பத்தை தானாக ஏற்று பிறரை காப்பாற்றுபவரே உண்மையான கடவுள். அதனால்தான் இன்று வரை சிவபெருமான் கருணையின் வடிவமாக வணங்கப்படுகிறார். ஓம் நம சிவாய என்று மனதார சொன்னால் பயம் குறையும், மனம் அமைதியாகும், வாழ்க்கையில் தைரியம் வரும். ஹர ஹர மகாதேவா.